ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நிலையில் இந்த இரு நாட்டு போர்னால் மூன்றாவது நாடான நம்ம இந்தியாவுக்கும் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன மாதிரிலாம் பாதிப்புகள் வரலாம், இதுக்கு முன்னாடி இரு நாட்டு போர்னால் மூன்றாவது நாடு என்னென்ன பாதிப்புலாம் சந்திச்சது, அப்படி ஒரு பாதிப்பு வந்தால் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைலாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் போர் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த மாதிரி தாக்குதல் அப்படின்னு சொன்னால் ஏவுகணை தாக்குதல் மட்டும் இல்லாமல் சைபர் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சைபர் தாக்குதல் நடக்கையில் மூன்றாவது நாடான நம்ம இந்தியாவுக்கு பாதிப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைபர் தாக்குதல் நடைபெறையில் இரு நாட்டு இலக்கையும் தாண்டி மூன்றாவது நாடும் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைபர் தாக்குதல்னால மூன்றாவது நாடும் பாதிப்படையும் சொல்லியிருந்தல, அதுக்கு முதல் உதாரணம் 2017 ஆண்டு நடந்த நான்பேட்டியா ரேன்சமர் தாக்குதல் தான். இந்த தாக்குதலோட இலக்கே என்னென்னா உக்ரைன் நாட்டில் உள்ள நிறுவனங்களை குறிவச்சு தாக்குறது தான். ஆனால் உக்ரைன்லையும் தாண்டி உலகம் அங்கும் அந்த தாக்குதல் பரவுனுச்சு. மருந்து நிறுவனம், ஏற்றுமதி நிறுவனம், உணவு நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள பெரிய பன்னாட்டு நிறுவனம் இந்த தாக்குதலால் பாதிப்படைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பல மில்லியன் கணக்கான டாலரையும் இழந்துச்சு. ரெண்டாவது உதாரணம் 2022 நடந்த வியாசாட் செயற்கைக்கோள் இணைய தாக்குதல் தான். அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் போர் நடந்துகிட்ருக்கப்போ உக்ரைனோட உள்கட்டமைப்பை சேதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட தாக்குதல் தான் இந்த வியாசாட் செயற்கைக்கோள் இணைய தாக்குதல். இந்த தாக்குதல்னால் உக்ரைனில் ஆயிரக்கணக்கான இணைய சேவை முடங்குனுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் அந்த இலக்கையும் தாண்டி எதிர்பாராத விதமாக ஐரோப்பா நாடு ஃபுல்லாக பரவுனுச்சு. அங்கே உள்ள பல்லாயிரக்கணக்கான வீடு, அது மட்டும் இல்லாமல் வணிக நிறுவனங்களில் உள்ள இணைய சேவையும் இது முடக்குனுச்சு. மூன்றாவது உதாரணம் 2017 ஆண்டு நடந்த வன்னாக்ரே ரேன்சம் தாக்குதல் தான். இது உலகம் முழுவதும் பரவிய ஒரு ரேன்சம் வேற தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பழைய விண்டோஸில் உள்ள செக்யூரிட்டி சிஸ்டத்தை பாதிப்படை செய்கிறது தான் இதோட நோக்கம். பணம் பறிக்கிறது தான் முதல் நோக்கமாக இருந்தாலும் இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்டுக்கு சிறந்த உதாரணம் இந்த தாக்குதல். இந்த தாக்குதல்னால் இங்கிலாந்தில் உள்ள தேசிய சுகாதார சேவை மருத்துவமனை, ஸ்பெயினில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் உள்ள ரயில்வே அமைப்பு உட்பட 150க்கும் மேற்பட்ட நாடு இதனால் பாதிப்படைஞ்சிச்சு. அதாவது ஒரு நாட்டோட இலக்கை குறிவைக்கிறது மட்டும் இல்லாமல் உலகளாவிய லெவலில் இந்த தாக்குதல்னால் பாதிப்படைஞ்சிச்சு. அதே போல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஈரான் இஸ்ரேல் சைபர் தாக்குதல்னால மூன்றாவது நாடான நம்ம இந்தியாவுக்கும் பாதிப்பில் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி பாதிப்பில் வரதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைலாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கம்ப்யூட்டர்லையும் சரி மொபைல்லையும் சரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இமெயிலில் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் சந்தேகத்திற்கான நபர்கிட்டேருந்து நம்ம மெயில் ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஃபிஷிங் மெயில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நம்ம மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் சரி ஓஎஸையும் சாஃப்ட்வேரையும் அப்டேட்டாக வச்சுக்கணும். அதே போல் நம்பகத்தன்மையுடைய ஒரு ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே சைபர் தாக்குதல்லேருந்து நம்ம மொபைலையும் சரி கம்ப்யூட்டரையும் பாதுகாத்துக்க முடியும்.